ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வெளிவந்த டிசி படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அரசு அப்படிங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் போலீஸ் ஹைஜாக் பண்ணி அங்கே இருக்க கன்ஸ் எல்லாம் திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அரசுக்கு கீழே தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ அண்ட் அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா தேவதாஸ். அந்த கன்ஸ் எல்லாம் திருடினதுனால போலீஸ் வந்து அவங்க ஊருக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏழையான ஃபேமிலி வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க பையனை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு 7 லட்ச ரூபா பணத்தை கையில கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அவ அம்மாவையும் பையனை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவ அப்பாவை மட்டும் நிறுத்தி வச்சிருவாங்க இந்த போலீஸ்காரங்க. அந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு அவரை அடிச்சு கொண்டுருவாங்க. கொண்டுட்டு இந்த போலீஸ்காரங்க கிளம்பிடுவாங்க. இந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காக திருப்பி போவாங்க அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போனா உன்னை தூக்கி உள்ள போட்டுறேன்னு சொல்லி மிரட்டி வெளில அனுப்பிடுவாங்க அந்த ஃபேமிலியவே. இந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா நேரா லோகேஷ் கனகராஜ் நம்ம ஹீரோட்ட போய் சொல்லிடுவாங்க. ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்பாங்க. கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பணத்தை செலவு பண்ணிட்டேன், அவரையும் கொண்டுட்டேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. கடுப்பான ஹீரோ வந்து அந்த போலீஸையும் போட்டு தள்ளிடுவாரு. போட்டு தள்ளிட்டு அவரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்பிடுவாங்க வேற இடத்துக்கு. அங்க இருந்து கிளம்பிட்டு ஒரு லாட்ஜில் போய் தங்கியிருப்பாங்க அவங்க 3 பேரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காட்டுவானுங்க. அந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடுறவங்க, அந்த பழைய பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவும் பழக ஆரம்பிச்சிருவாங்க. பழக ஆரம்பிச்சா ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சி போயிடும். அந்த லாட்ஜில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும். அங்க நடந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா அந்த லாட்ஜ் ஓனர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான் இங்கதான் இருக்காங்க சொல்லிட்டு. போலீஸ் வந்து இங்க ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அந்த கேங் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டு ஷூட் பண்ணும்போது இந்த பொண்ணு இருக்குல்ல பாட்டு பாடுற பொண்ணு, அந்த பொண்ணையும் சுட்டுவானுங்க. சுட்டோடனே அந்த பொண்ணுக்கு பாதி உயிர் இருக்கும். அதை காப்பாற்றலாம்னு ஒருத்தன் சொல்லுவான். ஆனா காப்பாத்தாமையே அந்த பொண்ணை கழுத்திலேயே அடிச்சு கொண்டுருவானுங்க. இப்போ நம்ம ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொண்டு போய் வச்சிருவானுங்க. ஜெயில வச்சது இல்லாம அந்த ஹீரோ அப்படியே போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு வேற டீம் வச்சுட்டு வெளியில கொண்டு போய் கொள்றதுக்காக போயிடுவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல தப்பிச்சிருவாரு ஹீரோ. இப்போ அந்த ஹீரோ அவங்க டீம் அவங்கள போட்டு விட்டாங்க பத்தி அந்த லாட்ஜ் ஓனரு, அவனை போட்டு தள்ளுறதுக்காக கிளம்புவாங்க. இந்த லாட்ஜ் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு பிராத்தல் பண்ற இடத்துக்கு வந்து அடிக்கடி வந்துட்டே போயிருப்பான். அந்த இடத்துக்கு தூக்குறதுக்காக ஹீரோ வந்து அங்க போயிருப்பாரு. அங்க போன இடத்துல தான் இன்னொரு ஹீரோயின், அதாவது சந்திரா அப்படிங்கிற கேரக்டர் போய் பார்ப்பாரு. இப்போ அவளோட ஸ்டோரியை வந்து கேட்பாரு. ஸ்டோரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் 18 வருஷமா அங்கே தான் இருக்கேன், என்னை கடத்திட்டு வந்து இந்த பிராத்தல் தொழில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சொல்லுவான். அதை பத்தி எமோஷனல் ஆயிடுவாரு ஹீரோ. அந்த லாட்ஜ் ஓனரை போட்டு தள்ளது இல்லாம அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அங்கே உள்ள எல்லாருமே போட்டு தள்ளிடுவாரு ஹீரோ. அங்கதான் இன்டர்வல் சீனை வைப்பானுங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா சரியான பூஸ் பம்ப் சீனா இருக்கும் தியேட்டர்ல பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த 3 பேரும் வண்டியில கிளம்பிடுவாங்க. அந்த போலீஸ்காரன் கண்ணில் தனிப்பட அமைச்சு தேடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தேடி தேடி வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேரையும் பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவாரு. இன்னும் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் உயிரோட இருப்பான். இவன்களை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது. அந்த போலீஸையும் அவங்க டீமையும் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு வர வச்சிருவாரு. அதான் கிளைமேக்ஸ். வர வச்சுட்டு அங்க ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். தரமான ஃபைட்டா இருக்கும் கிளைமேக்ஸ்ல. அந்த சந்திரா அப்படிங்கிற பொண்ணை பாத்தீங்கன்னா எல்லாருமே தப்பா தான் பார்ப்பாங்க, நம்ம ஹீரோவை தவிர. அதனாலேயே அந்த பொண்ணுக்கு ஹீரோ வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிடுவாங்க. அதோட படம் முடிஞ்சிடும். ஓவராலாக பார்க்கும்போது படம் ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஆனால் அதை கொண்டு போன விதம் இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருக்கும். ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்ததாக அனிருத்தோட மியூசிக்கு, அது ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு படத்தை கொண்டு போயிருக்கோம். அந்த மியூசிக்கை மட்டும் தனியாக போட்டாலே படம் ஃபுல்லாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கும் பிஜிஎம்லாம். தியேட்டரில் ஓடும்போதே போய் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை சி.